அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ வியாசர் ஜோதிடம் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நண்பர்களே, நாம் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாய், உடன் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளாய் இருந்து கொண்டு பின்னர் பள்ளி படிப்பு, உயர் படிப்பு, கல்லூரி படிப்பு மற்றும் தொழில் மற்றும் வேலைக்காக பல்வேறு விஷயங்களுக்காக வெளி உலகத்துக்கு போயிருக்கோம். இப்படி வெளி உலகத்துக்கு நாம் போகும்போது நமக்கு எத்தனையோ பேர் நல்லதும் பண்ணியிருப்பாங்க, கெட்டதும் பண்ணியிருப்பாங்க. இப்போ நாம் யார்கிட்டையும் போய் நீ பழகும்போது, ஒரு ஃப்ரெண்ட்ஸு பழகும்போதோ இல்லை தொழில் நிமித்தமாக பழகும்போது நாம் யார்கிட்டையும் போய் ராசி நட்சத்திரமெல்லாம் கேட்டு பழகிறதில்ல. ஆனால் நாம் ஒரு ஸ்டேஜில் இந்த ஜோதிடத்தின் மேலே ஒரு நம்பிக்கை பின்னோக்கி பார்க்கும்போது நமக்கு யாரெல்லாம் உதவி பண்ணியிருக்கான்னு பார்த்தோம்னா, நாம் பிறந்த நட்சத்திரத்தை 1வது நட்சத்திரமாக வச்சுக்கிட்டு 2வது நட்சத்திரம் நமக்கு உதவியிருப்பாங்க, 4வது நட்சத்திரக்காரங்க, 6வது நட்சத்திரக்காரங்க, 8வது நட்சத்திரக்காரங்க மற்றும் 9வது நட்சத்திரக்காரங்க இவங்க நமக்கு உதவி பண்ணியிருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு வெல்விஷராவது இருப்பாங்க. அதாவது உதவி பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம ஸ்கூல் படிப்பில் பார்க்கும்போது ஏதாவது யாருமே ஒரு புக்ஸு தராத சூழ்நிலையில் நமக்கு அந்த டயத்தில் ஒரு தேவை இருந்திருக்கும். ஆனால் அவங்க படித்து முடிச்சிருப்பாங்க. அந்த புக்ஸ் எல்லாம் கவர் டு கவர் படித்து முடிச்சிருப்பாங்க. நமக்கு கேட்கும்போது யார் நமக்கு தந்து உதவி இருப்பாங்கன்னா, இந்த நான் சொன்ன மாதிரி 2, 4, 6, 8, 9வது நட்சத்திரக்காரங்க தான் நமக்கு உதவி இருப்பாங்க. இல்லை ஆஃபீஸில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, நமக்கு எதிராக நடக்குதுன்னா, அதுக்கு நமக்காக சாதகமாக பேசியிருக்கிறவங்க பார்த்தோம்னா இந்த நட்சத்திரக்காரங்க தான் பேசியிருப்பாங்க. 2வது நட்சத்திரம், 4, 6, 8, 9வது நட்சத்திரக்காரங்க நமக்கு ஆதரவாக பேசி நமக்கு நல்ல ஒரு வெல்விஷர், அட்லீஸ்ட் ஒரு அட்வைஸாவது பண்ணுற ஆளாக பார்த்தோம்னா இவங்க தான் இருப்பாங்க. இந்த 3வது நட்சத்திரம், 5, 7 இந்த ஜென்ம நட்சத்திரக்காரங்க அவங்களும் நமக்கு ரொம்ப இதாக இருக்க மாட்டாங்க. நம்ம நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அதாவது 1வது நட்சத்திரம்னா, இப்போ ஒருத்தர் சுவாதியில் பிறந்திருக்காருன்னா திருவாதிரையும் அவருக்கு 1வது நட்சத்திரம் தான் மற்றும் சதயம் அவருக்கு 1வது நட்சத்திரம் தான், ஜென்ம நட்சத்திரம். இவங்க நமக்கு கொஞ்சம் 50-50 அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் 3வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரம் இவங்க நமக்கு கொஞ்சம் பின்னாடி வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த 2வது நட்சத்திரம், 4வது, 6, 8 மற்றும் 9வது நட்சத்திரக்காரங்க தான் நமக்கு சாதகமாக இருந்திருப்பாங்க. நீங்கள் இப்போ ஒரு ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை வந்த பிறகு நீங்கள் எடுத்து பாருங்களேன், பின்னோக்கி பாருங்கள். இல்லை இனிமேல் பழகிற ஆள்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, சாதகமாக பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ வேலைக்கு ஒரு ஆள் எடுக்கிறோம்னாலும் நாம் எப்படி செலக்ட் பண்ணோம்னா, நம்ம பிறந்த நட்சத்திரத்தை 1வது நட்சத்திரமாக வச்சுக்கிட்டு 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம் மற்றும் 9வது நட்சத்திரத்தை வேலைக்கு எடுத்தோம்னா நல்லா சிறப்பாக இருக்கும். இது எப்படின்னா, அந்த கல்யாணத்துக்காக பொண்ணு பார்க்குறப்ப பொண்ணுக்காரங்க தான் இந்த இது ரொம்ப பார்ப்பாங்க. அவங்க இது கல்யாணத்தை பொறுத்தவரை பொண்ணோட ஜாதகத்தை வச்சு தான் மெயின், அவங்க நட்சத்திரத்தை வச்சு தான் மெயினாக பார்க்குறது. மற்றபடி நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸை இது பண்ணுறோம், ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிறோம்னா நாம் பிறந்த நட்சத்திரத்தில் வச்சுக்கிட்டு முதல் நட்சத்திரமாக வச்சுக்கிட்டு 2, 4, 6, 8, 9 இந்த மாதிரி நட்சத்திரத்தை செலக்ட் பண்ணோம்னா அவங்களால நமக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கும். 2வது, இப்போ நான் சொன்னேன், நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த 17வது நட்சத்திரம்னா சந்திராஷ்டமம் வருதேன்னு. இது நாள் செலக்ட் பண்ணுறப்ப தான், ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு வேலை செய்யணும், புதுசாக செய்யணும்னா அந்த நாள் செலக்ட் பண்ணுறப்ப தான் இந்த 17வது நட்சத்திரத்தை புது காரியங்கள் செய்கிறதுக்கு தவிக்கணும்னு சொன்னேன். மற்றபடி இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறப்ப ஃப்ரெண்ட்ஸு, அதாவது வேலைக்கு ஆள் எடுக்கிறப்ப, இல்லை நம்ம ஒரு பழகுறோம், நம்பிக்கையான ஒரு ஆளாக இருக்கணும்னா இந்த மாதிரி 17வது நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை.
நம்ம சாதாரணமாகவே 2, 4, 6, 8, 9 இந்த நட்சத்திரக்காரங்கிட்ட தாராளமாக பழகலாம். நாம் வந்து பார்க்க வேண்டியது நம்ம நட்சத்திரத்துலேருந்து தான் பார்க்கணும். அவங்க நட்சத்திரத்துலேருந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ விசாக நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா அவருக்கு வந்து சுவாதி நட்சத்திரம் வந்து 9வது நட்சத்திரமாக வரும். சித்திரை நட்சத்திரம் 8வது நட்சத்திரமாக வரும். ஆனால் இப்போ சித்திரை நட்சத்திரத்துலேருந்து பார்த்தோம்னா விசாக நட்சத்திரம் வந்து 3வது நட்சத்திரமாக வரும். அது வந்து இதாகும், விபத்து தாரை நட்சத்திரமாக வரும். ஆனால் நம்ம அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நட்சத்திரத்துலேருந்து 2, 4, 6, 8, 9 இப்படி பார்த்தா போதும். அவங்க நட்சத்திரத்தில் இருந்து பார்த்தோம்னா அது வந்து செட் ஆகாது. அதனால் 2வது நம்ம நட்சத்திரத்தில் வச்சு தான் பார்க்குறது தான் முறை. இது வந்து கல்யாணத்துக்கு அப்போ மட்டும்தான் பொண்ணோட நட்சத்திரத்தில் இருந்து பார்த்து இது பண்ணுவாங்க. ஆகையால் நண்பர்களே, நீங்கள் ஒரு வேலையாட்களை தேர்ந்தெடுக்கும் போது இல்லது நம்பிக்கையான நண்பர் வேண்டும் என்று நினைக்கும் போது நீங்கள் ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை இருந்தால் இந்த மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணி பழகுங்க. அவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. மற்றபடி 3, 5, 7 இந்த நட்சத்திரக்காரங்க வந்து நீங்கள் பழகி பாருங்கள். ஏன்னா நான் வந்து சொன்னால் நல்லா இருக்காது. நீங்கள் பழகி பாருங்கள். இந்த 2வது நீங்கள் ஏற்கனவே பழகி உங்களுக்கு உதவி பண்ண ஆள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 9 இந்த நட்சத்திரக்காரங்க தான் உங்களுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க. இந்த 3, 5, 7வது நட்சத்திரம் மற்றும் ஜென்ம நட்சத்திரம் உங்களுக்கு 50-50 சொல்லலாம். அதாவது 50-50னா நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில் அவங்களால உதவி பண்ண முடியாது. திடீர்னு எதிர்பாராத நேரத்தில் உதவுப்பாங்க. அதனால் அவங்கள வந்து கணக்கில் எடுக்க வேணாம். நீங்கள் ஏன் அந்த அளவுக்கு ஏன் போகிறீங்க? 2, 4, 6, 8, 9 இந்த நட்சத்திர காலங்களை நீங்கள் இது பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி வேலைக்கு ஆள் எடுக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி எடுங்க. இல்லை புதுசாக நம்பிக்கையான ஆள்கிட்ட பழகணும்னா இந்த மாதிரி நட்சத்திரக்காரங்களை செலக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுங்கள். இப்போ வந்து ரொம்ப பேர் பார்க்குறாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸை தேர்ந்தெடுக்கணும்னா கூட ரொம்ப பேர் பார்த்து தான் பழகுறாங்க. ஆகையால் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்டை வந்து இந்த வீடியோவில் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே, வாழ்த்துக்கள். அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன்.